வெல்கம் டு SkyLimit. இந்த வீடியோ சீரீஸில் வந்து ஸ்ப்ரிங் போட் செக்யூரிட்டியை பற்றி கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ரெண்டு டிபெண்டன்சிஸ் வந்து ஸ்ப்ரிங் வெப் அண்ட் ஸ்ப்ரிங் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா security.zipன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக இன்டெலிஜென்ட்ல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ண ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்ளிகேஷன் ஜாவான்னு இருக்கும். இதுதான் மெயின் கிளாஸ். ஸோ இங்கே இப்போ நம்ம புதுசாக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறோம், கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. டெவ் டூல்ஸ் கண்ட்ரோலரில் வந்து வெல்கம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் அப்படிங்கிற அனடேட் பண்ணுறேன். ஸோ தட் காம்பனன்ட் ஸ்கேனிங்கில் இது கண்ட்ரோலர் கிளாஸாக எடுத்துக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு வெல்கம் அப்படிங்கிற கிளாஸ் சரி மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா வெல்கம் டு ஸ்கை அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு ஒரு கெட்டர் வச்சுட்டு இந்த கெட்டரில் வந்து வெல்கம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம லோக்கல் கோஸ்ட் 8080 வெல்கம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான். ஒரு ஏபிஐ எழுதியாச்சு. ஸோ ஓகே, அப்ளிகேஷன் என்ன ஆயிடுச்சு, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு ஸ்கைன்னு வருது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா pom.xml போய்க்குங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிவிட்டு மேவனை ரீலோட் பண்ணுங்க. ஸோ தட் மேவன் வந்துட்டு சேஞ்சஸை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிடும். ஸோ மேவன் ரன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து அகைன் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஓகே, அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. அகைன் சேம் ஏபிஐ செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக வந்து இந்த pom.xml வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்டோட செக்யூரிட்டி டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ தட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இந்த பேஜை வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ பேசிக்காக இதோட யூசர் நேம் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் வந்து யூசர் தான். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கன்சோலில் இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் டு ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த ரெண்டு வெப்சைட்டையும். ஸோ தட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூசர் நேம் அண்ட் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட். ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிசோர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ நான் யூசர் நேம் வந்து ஷீலர் அப்படின்னு வைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்துட்டு 123 1234 வைக்கிறேன். வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு டைம் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே பாஸ்வேர்ட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகாது கன்சோலில். ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பூட் ஆயிடுச்சு, பட் நம்மளுக்கு எந்த பாஸ்வேர்டும் இங்கே ஜென்ரேட் ஆகலை. ஸோ எகெயின் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆத்தென்டிகேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைவேட் விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் ஸ்ரீதர் தரேன், பாஸ்வேர்டு 1234. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதே தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டில் போனால் வந்துட்டு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப பேசிக் தான். ஸோ நீ அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.